ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு காலேஜ் vlog போடலான்னு தான் இருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபார் தி டிலே லெட்ஸ் கெட் இன்டு அவர் வீடியோ. ஸோ மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இது எல்லாமே செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு 5 minutes தான் இருக்குது. ஸோ நான் வாக் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ போகலாம். மீன்வேல் எங்கள் மம்மி மார்கழினால் கோலம் போடுறாங்க. மம்மி அவங்க அப்படியே ஒரு மாதிரி செம்ம தூக்கத்தில் இருக்காங்க. சரி பாய்மா, டேடிகிட்ட சொல்கிற அனுப்பிடுங்க, ஜிபே பண்ணிவிடுங்க. ஓகே பாய். ஸோ அதனால் நம்ம அப்படியே போவோம். ஸோ ரீசெண்ட் டேஸில் எனக்கு இந்த டாப் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி நான் இதை ஒரு வாட்டி தான் போட்டேன், ஆனால் அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சா, அதனால சரி காலேஜுக்கு ஒரு நாள் போட்டு போகலான்னு சொல்லி போட்டிருக்கேன். பேக்கே ஏதோ ஒரு லஞ்சு போய் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மிடில் பப்பாயா சாப்பிடுவேன். ஸோ தண்ணி இதெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பேக்கே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே அந்த தண்ணிக்கு இருக்குது, ஜிப்பே போட முடியல பேக்கில், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் பஸ் ஏறுற இடத்துக்கிட்ட போயிட்டு பேசுகிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஸ்லோவாக நடப்பேன் நான், அப்புறம் பஸ் விட்டுட்டா அவ்வளோதான். அதான் பஸ்ஸுக்கிட்ட போயிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸுக்கு வந்திருக்கோம். மீட் மிஸ் கோபிகா. ரொம்ப நாள் ஆச்சுல vlogல காலேஜ்க்கே வர முடியல. தீபாவளி பொங்கல் இன்னும் வரவே இல்லடி. நியூ இயர், பொங்கல் இதெல்லாம் எங்களுக்கு காலேஜ் இருக்கிற டேஸ்லேயே வருது. ஹலோ, அவ போயிட்டா. சாரி எல்லா ஹாலிடேஸும் எங்கள் காலேஜ் டைமில் வருது. ஸோ நாங்கள் காலேஜே 2 நாள் தான் இல்லை, காலேஜ்க்கு நாங்கள் 2 நாள் தான் போகிறோம். அதில் இன்டர்ன்ஷிப்னா வரவே வேணான்ட்டாங்க. ஸோ ஜாலியாக இருக்கும் காலேஜ் இல்லாமல் வீட்டில். நீங்கள் தான் பேசணும். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. நான் பவியை பார்ப்பேன். சொல்லு. அது அந்த பிங்க் ட்ரெஸ்ஸு. காலேஜ் வந்துட்டோம். பிரியா, ஹேமஸ்ரீ, அஸ்லின் பேபி. ஹாய் கைஸ். ஹாய். என்னது? No money, no honey. Goodbye to பேங்காக். இல்லடி ஹெவன்டி. Bad boys go to Bangkok. ஸோ நான் அப்படியே கிளாஸ்க்கு வந்துட்டேன். கிளாஸில் நான் போகிறப்ப ஆஸ் யூஷுவல் யாருமே இல்லை. ஸோ அப்படியே நான் பாட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்டும் வரவே இல்லை காலேஜுக்கு. ஸோ மேம் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக் வந்துடுச்சு. 3 பீரியட்க்கு அப்புறம் தான் பிரேக். அப்புறம் பிரேக்கில் நான் எடுத்துகிட்டு வந்த பப்பாயா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றதுனால என்னன்னு தெரியல, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் மை பப்பாயா. அப்படியே போயிட்டு இருந்தது. செம்மையாக போர் அடிச்சிச்சு. என்ன பண்ணே தெரியல. நான் பிடிச்சி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு எனக்கு செம்மையாக போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பிரேக்கில் சரி எழுந்து போயிட்டு சரி வாஷ்ரூம் போகலாம், சும்மா அது வரையும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு வீடியோ காலே ரொம்ப ஒரு மாதிரி நான் வரல இதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தான். ஸோ அதனால் அப்படியே இதுவாக இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஃபோனில் ஒரு வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த பேர்ட்ஸ் பறக்கிறதுலாம் ஒரு மாதிரி நேச்சுரலாக செம்மையாக இருந்துச்சு. அந்த வீடியோ அவன்கிட்ட அடம்பிடிச்சி கேட்டு அந்த வீடியோ நான் அவன்கிட்ட வாங்கி என்னோடய ஸ்பேம் அக்கௌண்ட்டில் தான் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்காக குரூப் எல்லாம் பிரித்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காலேஜும் முடிஞ்சிட்டு நாங்கள் அப்படியே பஸ்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம்.
ஸோ வந்து என் ஃப்ரெண்ட் வந்து கியூ மார்ட்டில் எனக்கு எதாவது சாப்பிட வாங்கி கொடு அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே வந்து கியூ மார்ட்டுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். கியூ மார்ட்லேருந்து பஸ்க்கு போகிற இடமும் ரொம்ப கிட்ட தான். ஸோ அவன் கேட்ட சில்லி பிரெட் அங்கே கிடைக்கவே இல்லை. அதனால் வந்து என்னடா வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு போர்பன் போதும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் போர்பன் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு போயிட்டோம். அங்கே தான் அவனோட பைக் பார்க்கிங்கும் இருந்ததுனால அப்படியே அவன் கூட போயிட்டு அவன் பைக் எடுக்க போயிட்டான். நான் வந்து அப்படியே பஸ் கேட்டுக்கு போயிட்டேன். பஸ் எங்கேயோ போய் தேடுறா, பஸ் இங்கே இருக்கு. எனக்கு வேற ஃபோன் பண்ணி கேட்குறா பஸ் எங்கடி இருக்கா. அவன் தட் சமத்து குட்டி பஸ்ஸுக்கு வந்துட்டோம். டே எப்படி போச்சு? எனக்கு ஓகேஷாக தான் போச்சு. காம்ப்ளான் குடிச்சாலாம் ஹைட் ஆக மாட்டேன். காம்ப்ளான் குடிச்சாலாம் ஹைட் ஆக மாட்டாங்க. இல்லை கம்பி பிடிச்சி தொங்க போகிறேன் வீடு கிட்ட நிறைய கம்பி. நாங்கள் வந்து ஒரு ரீல்ஸுக்கு வீடியோ எடுக்கிறோம், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறோம். நான் தான் அந்த ஃபோட்டோ. ஆமாம், அந்த பெஸ்ட் வீடியோகிராஃபி. உங்களுக்கு அதே ரீல்ஸில் ஓட்டுவா யூடியூப்பில் வச்சு. சரி வாடி எடுக்கலாம், டைம் ஆச்சு பார்த்து எடுத்துருவாங்க. ஸோ வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு விலாகில் ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி நானும் இவ்வளோ சேர்ந்து விலாக் பண்ணால் என்ன பண்ணுவோம், லைஃப் கருத்து சொல்லலாம்னு சொல்லி இப்போ இருக்கோம். அது போன விலாக் மாதிரி வளவலன்லாம் வேணாம், சின்னதாக வந்து சொல்லணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஆமாம், கோபிகா தங்களது கருத்தை சொல்வார்கள். என்ன கருத்து என்றால், அதுவும் இந்த புது வருடத்தில் என்னன்னா, யாரையும் நம்பாதீங்க, ட்ரஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க, கேர் பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக யாரையும் வந்து நம்பாதீங்க, உங்களையே நீங்கள் வந்து நம்பாதீங்க. நீங்களே முதல்ல அப்படி கிடையாது, நம்மளுக்கு நம்ம தான், வேற யாருமே வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. கடைசியில் நமக்கு நம்ம தான், அப்பா அம்மா கூட வரமாட்டாங்க. கரெக்ட் தானே? அது ஒரு ஸ்டேஜ் சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் வரையும். ஒரு ஸ்டேஜ் போயிட்டா நம்மளை தான் பார்த்துக்கணும், வேற யாரும் வந்து நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. we have us அந்த மாதிரி. நான் ஒரு கோட் பார்த்தேன், you have you. அது செம கோட் தெரியுமா? சரி ஓகே. நான் கருப்பா தெரியுதுன்னா இந்த லைட்டிங் ஆடி vlog எத்தனை இருக்காங்கம்மா? அவ சேனலுக்கு நான் எடுத்து கொடுத்துருந்தது. இல்லைம்மா, 2 vloggers-மா. சாரிம்மா, மாற்றி சொல்லிட்டோம். சரி, இன்னொன்று நல்லா டீப்பாக ஆழமாக பதிஞ்ச மாதிரி போன வாட்டிலாம் நிறைய சொன்னோம். இந்த வாட்டி கொஞ்சம் சொல்லி ஆகணும். கொஞ்சம் சொன்னாலும் நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து சொல்லி இனிமேல் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா போன வாட்டி நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நாங்கள் போன வாட்டி சொன்னது. எங்கள் அம்மாவே வந்து என்னது சொன்னாங்க, கோபிகா நல்லா அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? இது வந்து நீங்கள் அட்வைஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி எடுத்து. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு இது சொல்லுவாங்களே, இது கன்ஸ்ட்ரக்டிவ், அதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் மீனிங் தெரியுது. இது கன்ஸ்ட்ரக்டிவ் ஒப்பீனியன் சொல்லலாம், அட்வைஸ் சொல்லலாம், இது வேணா சொல்லலாம். மேடம் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வரை பேசுகிறாங்க, ஆனால் படிக்கிறது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இவ்வளோ நான் கருத்து சொல்ல ஆரம்பிச்சுனீங்க என்ன பூமர்னு சொல்லுங்க. அதனால கொஞ்சமாக நாங்கள் சொல்கிறோம். ஆனால் ஒரு vlogல போட்டு தாளிச்சு எடுத்துட்டேன் அந்த லிப்ஸ்டிக் மேனாமணிக்கு அதெல்லாம். ஐயோ ஆமாம். சரி ஓகே, இதோட நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம். நான் லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, யாருமே நம்பாதீங்க, கேர் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். இவங்க என்ன நினச்சிருவாங்க, அவங்க என்ன நினச்சிருவாங்க, நம்ம ஒரு சில விஷயம் நம்ம பண்ணாமல் இருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அதே மாதிரி இன்ஃபீரியார் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து எப்படின்னா வந்து இன்ஃபீரியாராகவே இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு அது என்னோட நேச்சரே கிடையாது. பட் ஒரு பாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக வந்து நான் ரொம்ப தாழ்த்தி நினச்சிக்கிட்டேன். பட் ஆனால் ஆக்சுவலாக நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஃபார் பெட்டர் தேன் அதர்ஸ்ன்றது தான் நம்ம எப்பவுமே நினச்சிப்போம். ஸோ அதுதான் எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு திங் தெரியுமா? மற்றவங்களோட நம்ம தான் பெஸ்ட்டு நம்ம நினச்சா கண்டிப்பாக இட் வில் பி அ பாசிட்டிவ் சேஞ்ச். ஸோ உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள், யாரையும் நம்பாதீங்க. அப்புறம் வந்து இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை வந்து விட்டுருங்க. அது இருக்கிறதுனால உங்களை தான் அது வந்து அழிக்கும். ஸோ அதனால் அது இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. வேறு என்ன அதே மாதிரி நிறைய மணி சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இந்த வருஷத்தில் மெயினாக 6 மாதமாக நான் சில காசு சேர்த்து வச்சு ஒரு வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அது மாதிரி மணி நிறைய சேர்த்து வைங்க. நீங்கள் தான் செலவு பண்ண போகிறீங்க. ஸோ ஜாலியாக அதுக்குன்னு ஓவராக வந்து சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட செலவு பண்ணணும்னு நினச்சா செலவு பண்ணுங்கள், சேர்த்து வைக்கணும்னு சேவ் பண்ணுங்கள், அவ்வளோதான்.
ஸோ நான் போய் லஞ்சு சாப்பிடணும். கருத்து சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிட்டே இருப்பா. நாங்கள் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். எவ்வளோ அடிபட்டிருப்போம் இருக்கேன். டயட் சிக்கனை ஃபர்ஸ்ட் நல்ல கமெண்ட் கொடுத்தது கோபிகா தான். சரி ஓகே. காலிஃப்ளவர் கூட நல்லா கரெக்டாக ஜெரோ டேட் தான். ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். தவிர இந்த காலேஜில் யாரும் இப்படி பர்ஃபெக்டான சாப்பாடெலாம் எப்படி வந்து யாரு இந்த மாதிரியா ஸ்நாக்ஸு லஞ்சு நானும் தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸு இது பேர் டயட்டா மம்மி? என்ன மம்மி இது? என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடலாம். அப்போ சாப்பிட போகிறோம். இவன் நம்ம ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க, சமத்துக்குட்டி என்ற ஷஃபி என்ற சமத்துக்குட்டி தான் இவனோட இது. பேச ஏதாச்சும் பேச தெரியாது. டயட் சிக்கன் பாய். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கு தெரியுமா சூப்பரா இருக்கா. கூட மாட்டிட்டு நான் படுற பாடுக்கு கண் குடிச்சா வீடியோ எடுக்கிறா, கண் தொடச்சா வீடியோ எடுக்கிறா. இறங்க போறேன். பாய் பாய். அந்த பொண்ணு போறாங்க என்னை விட்டு. இந்த மாதிரி ஜூமிங்ல காட்டுறது. சரி பாய் 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 சொல்றேன். பாய் பாய் பாய். ஸோ ஒரு வழியாக வந்து இன்னைக்கு டே வந்து ஒரு மாதிரி ஓகேஷாக தான் போச்சு. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே நடக்கலை. லைக் ப்ராஜெக்ட்டு இன்டர்ன்ஷிப் ரெண்டுத்தில் எதுனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதில் இன்டர்ன்ஷிப் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு எப்படி ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, அதோடைய டீட்டெயில்ஸ் பற்றிலாம் சொல்லி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி டீம்லாம் பிரித்து ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு இன்றைக்கி. ஓகே, ஒரு 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 குட் டே அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் இதுவரை என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஐடி தரேன். ஸோ வந்து அங்கே யாரும் வந்துட்டாங்க, அதனால என்னால் பேச முடியல. ஒரு மாதிரி ஐ ஃபெல்ட் எம்பாரஸ்டு. ஸோ அதனால் வந்து ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய் பாய்.